அப்பா இவன் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இங்க பாருங்க, அத்தை இவன் சொல்ற மாதிரிலாம் பேசிருக்கவே மாட்டாங்க. டேய், உன்னை யாரா நம்ப சொன்னது? நீ வெட்டியா இருக்கிறதுலாம் இங்க யார் கண்ணுக்கும் தெரியல. என்ன சொல்ல வந்துட்டாங்க? ஏய் தேவி, இன்னும் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கோம்? எல்லாரும் என் மேலதான் சந்தேகப்படுறாங்க. முதல்ல வா, கிளம்பலாம். வா. முதல்ல ஏண்டா கிளம்பு. ஏண்டா ஏண்டா விடுங்கப்பா. அடம் பிடிக்கிற? அமைதியாடுறா. டேய் பாண்டி வேணையா, உள்ள போங்க. நாங்க இங்க இருக்கணும்னா அவங்கள வெளியில போக சொல்லுங்க. ஏலே, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத. சுமதி எங்கேயும் போக மாட்டா. சரியா பத்தா, அவங்க இங்க இருக்கட்டும். நீங்க எல்லாரும் குடும்பமா ஒன்னா இருங்க. எங்களுக்கு தான் யாரும் இல்லையே, நாங்க போறோம். என்ன பண்றது? டேய் டேய் டேய். பாண்டி, டேய். என்னடா பண்ற? விடுங்கப்பா. நில்றா. இப்ப எதுக்குடா சலம்பிட்டு இருக்க? எப்பா, உன் பொண்டாட்டி உன் குடும்பத்தோட நீங்களே இங்க சந்தோஷமா இருங்க. என்னால அவமானப்பட்டல அந்த வீட்டுல இருக்க முடியாது. மதுரையில் இருக்கிற அத்தனை கோயிலுக்கும் வந்து கற்பூரம் அடிச்சு சொல்றேன், அத்தை உன்னைய பார்த்து ஒரு வார்த்தை தப்பா பேசிருக்க மாட்டாங்க. அப்போ நான் போய் சொல்றேனா? பொய் சொல்றதுன்னு உனக்கு புதுசா? ஆபீஸ் பணத்தை ஆட்டைய போட்டு ஏமாத்திரம் வந்தானே நீ. டேய் டேய், இங்க பாரு. என்ன உன் மாமியாருக்கு வக்காலத்து வாங்குறியா? அப்படியே வச்சுக்கோ. இல்லாத பழி அவங்க மேல எதுக்குடா போடுற? எதுக்கு இப்ப நாடகம் நடத்துற? டேய் வேணா, யாரை பார்த்து நாடகாரன்னு சொல்ற? என்ன கண்ட மேனிக்கு பேசிட்டு உன் மாமியார் தான் நல்லவங்க வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய், அவங்கள பத்தி ஏதாவது சொன்ன? என்னடா செய்வ? ஆ? என்ன செய்வ? என்னடா என்ன செய்வ? ஓவரா பேசுறீங்க. என்னடா சொல்லுவ? உளே. ஏய், ஏய், வெளிய போடா. கம்முனு இரு. ஜீவா வேணாம், போ. இப்படி வா. ஏண்டா இருக்கிற பிரச்சனை சரி பண்ணலாம்னு பார்த்தா நீங்க மேற்கொண்டு பிரச்சனை கொண்டு வரீங்களா? ஒழுங்கா இருக்க மாட்டீங்களாடா? நாங்க யார்கிட்டயும் சண்டைக்கு வரல மாமா. நாங்க கிளம்புறோம். ஏய் விடுங்கப்பா. இரு நில்லு. என்ன பண்றீங்க? இல்ல மாமா, இது சரிப்பட்டு வராது. அவங்க இங்க இருக்கட்டும், நாங்க போறோம். நில்லுங்க, இது உங்க வீடு. நீங்க ஏன் போகணும்? எங்க வீடுன்னு நீ தான் சொல்ற. ஆனா இது உங்க வீடு மாதிரில இருக்கு. மொத்தமா இங்க வந்து உட்கார்ந்துட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க யாரையும் அதிகாரம் பண்ணல. நீங்க எங்கேயும் போகவும் வேணாம். மீனாட்சி, அவன் பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். நீ அமைதியா இரு ஜீவா. நீங்க வீட்டை விட்டு போக வேணாம். ப்ளீஸ் உள்ள போங்க. ஏய், இப்ப எதுக்கு எல்லாரும் அவனை கெஞ்சிக்கிட்டு கிடக்கைய? போறேன்னா போட்டு விடுங்க. வெளியே போய் சோத்துக்கு காஞ்சாங்கன்னா புத்தி வரப்போகுது. பாத்தீங்களா பாத்தீங்களா, அம்மாச்சி சொல்லிட்டாங்க நமக்கு இந்த வீட்ல மரியாதை இல்ல. வாங்க நம்ம போலாம். இத பாருங்க, என் புருஷன் அவமானப்பட்டிருக்காரு. அவரை உங்க அம்மா தண்டை சொரன்னு சொல்லி திட்டிருக்காங்க. இத வேற அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கா. ஒருவேளை அவன் மனசுல இருக்கிறத சொல்றாளோ?